வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு சனி பகவானை பற்றி சில முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதன் அடிப்படையில் சனி பகவானுக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியா முழுவதும் எங்கெங்கு அவருக்கு கோயில்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளன என்றும், அங்கு சென்று வழிபட்டால் எவ்வாறு அவர் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், வாழ்வியல் முன்னேற்றங்கள், பொருளாதாரம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து அனைத்து மேம்பாடுகளும், குறிப்பாக சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனி 7 சனியாகவும் மற்றும் ஜென்ம சனியாகவும் அஷ்டம சனியாகவும் உள்ளவர்கள் அங்கு சென்று வழிபடும் பொழுது அதற்கு தகுந்த நற்பலன்களை அவர் கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் சிறப்பாக உள்ளன. அப்படிப்பட்ட கோயில்கள் இந்தியாவில் எங்கெங்கு உள்ளன என்று இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளப்படுகின்றோம். சனி பகவான் என்றாலே அவர் கஷ்டங்களை தரக்கூடியவர் என்பதால் அவரை கண்டாலே அனைவரும் பயப்படுவார்கள். இதனால் சனியின் அருட்பார்வை, கருணையை பெற வேண்டும் என அனைவரும் நினைப்பது உண்டு. அப்படி சனியின் அருளை பெறுவதற்கு ஏற்ற சனி பகவான் கோயில்கள் இந்தியாவில் எங்கெல்லாம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நவக்கிரகங்களில் முக்கியமானவராக கருதப்படக்கூடியவர் சனீஸ்வர பகவான். நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகம் என்றால் அவர் சனி பகவான் ஒருவர் மட்டுமே. சனி பகவானை கர்மக்காரகன் என ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது. அதாவது ஒருவர் செய்யும் நன்மை மற்றும் தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கக்கூடியவர் என்றால் அவர் சனி பகவான் ஒருவர் மட்டுமே. கர்மாக்களான பாவங்களை போக்க நமக்கு அருளக்கூடியவர் என்று சனி பகவானை குறிப்பிடலாம். இவருக்கு உரிய உலோகம் என்றால் இரும்பு, அதிதேவதை யமன், நவரத்தினம் நீலம். இவருக்கு பிடித்த தானியம் எல். இவர் செல்லும் வாகனமாக காகம் கருதப்படுகின்றது. இவருக்கு பிடித்த மலர் கரும்பு வலை. சனீஸ்வரர் அவர்களுடைய நிறம் கருப்பாக கருதப்படுகின்றது. நவக்கிரகங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் வெவ்வேறு திசை நோக்கி இருப்பார்கள். இவர்களில் சனீஸ்வரர் மேற்கு திசை நோக்கி இருப்பார். அனைத்து சிவன் கோயில்களிலும் நவகிரக சன்னதிகள் இருக்கிறோம். அதில் ஒருவராக சனீஸ்வரர் இருப்பதை பார்த்திருக்கின்றோம். இது தவிர நவக்கிரகங்களுக்கும் தனியாக கோயில்கள் உள்ளன. அதுபோல் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவில் பல பகுதிகளில் சனீஸ்வர பகவானுக்கு என்ற தனி கோயில்கள் உள்ளன. இந்தியாவின் புகழ்பெற்ற சனி பகவான் கோயில்கள் எங்கெங்கு உள்ளன என்பதை தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக நம் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் குச்சனூரில் உள்ள சனீஸ்வரர் சுயம்புவாக தோன்றியவர். லிங்க வடிவில் பெரிய உருவில் தனித்து காட்சி தருகின்றார். அடுத்ததாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் எழுந்தருளுள்ள சனீஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இக்கோயில் நல தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வரரை வழிபட்டால் தன்னுடைய துன்பங்கள் யாவும் நீங்கும். நல மகாராஜன் இங்குள்ள சனீஸ்வரரை வழிபட்டுத்தான் சனிதோஷம் நீங்க பெற்றார் என்ற குறிப்பு உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சனி சிக்னாப்பூர் எனும் ஊரில் சனீஸ்வரர் சுயம்புவாக 5.25 அடி உயரத்தில் கருப்பு நிறத்தில் காட்சி தருகின்றார். வாலஜா அருகிலுள்ள வன்னிவேடு எனும் ஊரில் உள்ள அகத்தீஸ்வரர் கோயிலில் சனீஸ்வரர் ஒற்றைக்காலில் என்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். தஞ்சை மாவட்டத்தில் திருவலஞ்சுலியில் உள்ள கபர்தீஸ்வரர் கோயில் பிரகாரத்தில் சூரியனும் சனீஸ்வரரும் வழக்கத்திற்கு மாறாக நேருக்கு நேர் பார்த்தவாறு காணப்படுகின்றார்கள். ஜெய்ப்பூர் செல்லும் வழியில் பேன்மிட்டா எனும் ஊரில் சனி பகவான் கோயில் உள்ளது. 8 கிரகங்கள் வரிசையாக 2 பாகங்களாக காணப்படுகின்றன. சனீஸ்வரர் மிகப்பெரிய உருவில் எருமை வாகனத்தில் கிரகங்களுக்கு முன்னால் அமர்ந்து இருக்கக்கூடிய கோலத்தில் காட்சி தருகின்றார். விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் அருகில் 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கல்பட்டு எனும் ஊரில் உள்ள சனி பகவான் கோயிலில் இடது காலை பீடத்தின் மீது வைத்தும் வலது காலை வாகனத்தின் மீது வைத்தவாறு சனீஸ்வரர் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். சென்னையில் இருக்கக்கூடிய ஆதம்பாக்கம் விஸ்வரூப ஸ்ரீ சர்வமங்கல சனீஸ்வர பகவான் கோயிலில் சனீஸ்வரர் 6 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி தருகின்றார். இது வட திருநள்ளாறு என்றே போற்றப்படுகின்றது. இப்படி சிறப்புமிக்க இந்தியாவில் பல்வேறு சனீஸ்வர பகவானுக்கு என்ற திருத்தலங்கள் உள்ளன. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் அவரை சென்று வழிபடுதல் உங்களுக்கு வாழ்வியல் சார்ந்த தடைகளை நீக்கி பொருளாதாரம் சார்ந்தும் உங்கள் ஆரோக்கியம், குடும்பம் முன்னேற்றம் சார்ந்து உதவுவதற்கு மிக்க பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இது சனீஸ்வரர் சார்ந்து நான் குறிப்பிடக்கூடிய பதிவு. மீண்டும் இது போன்ற ஜோதிடம் சார்ந்த விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.